இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்களடா இவங்க. என்னடா பண்ணுறாங்க? 14 பேரை கைது பண்ணிட்டா இடி ரைடு வந்தா ஓடி போற இவர் 40 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா. போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்கடா நீ. போஸ்ட் மாஸ்டர் இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கிற காலத்துல கடிதம் எழுதுறாங்களடா இவங்க. என்னடா பண்ணுறாங்க? இவங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண கடிதம் அதை படிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியன் சிவசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு. என்னடா எங்க ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல, நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டீங்க? ஈடியில் போடு, ஓடி வாரேன் மோடின்னு போய் கையை கொடுத்துடும். அப்படியே கஞ்சிடும். ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க. அது சேட் மூட். சேட் மூட் வேணும்ல, ஒரு சேட் மூட். அந்த ஆள் கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியுமில்ல, அவர் தான் கூட்டி வந்து வாப்பா கிளீன் இந்தியா பாய்ஸ் இங்கே வாங்க, எங்கள் அம்மா அப்பால உட்காந்து தெருவில் நடக்கிறாங்க, இங்கே வாங்க. இந்த பாருங்க வருவாங்க, சாக்கில் கொண்டு வருவாங்க, மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்களாம் பாருங்களேன், காட்சி கொண்டு வருவாங்க. திஸ் பிளேஸ் ஓகே, கேமரா எல்லாம் ஓகே ஓகே கொட்டுவாங்க. கொட்டினோடனே எல்லாம் டச்சப் எல்லாம் முடிஞ்சோடனே அந்த கூட்டுற பேருக்கிறத வச்சுக்கிட்டு ஓகே 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 கிளீன் இந்தியா. அது படம் காந்தி கண்ணாடி ஒன்று போட்டு கீழே 2 ஹிந்தியில் எழுதிடுவாங்க. என்ன கர்மாந்திரம் ஒன்றும் என்னடா கிளீன் இந்தியா, கிளீன் இந்தியா, கிளீனா இருக்காடா அண்ணா, இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு. இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா. இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு, அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடக்கு. மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம். செத்து கரைவுங்கிற ஒரு மீனை அறுத்த வகுத்துக்குள்ள 40-42 கிலோ பாலிஸ்டிக், அந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் இருக்கு. செத்து போற மாடு, செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்து கீறி பார்த்தா 40-50 கிலோ பிளாஸ்டிக் இருக்கு. 6 மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்தாச்சு. இப்ப நீங்க வந்து பேசுறீங்களே அப்படின்னு. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்ததை இப்ப 4.5 ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே. 4.5 ஆண்டுகள் பொறுத்திருந்தார்கள் எமது மக்கள். இப்ப நிறைவேறணும், அப்ப நிறைவேறணும். அவர்கள் கேட்பது ஒண்ணு இல்லையே. 23,000 63,000 சம்பளம் கொடுலாம், ஒன்றும் கேட்கல. என் தம்பி சொல்ற மாதிரி 30,000 கொடுத்தா கூட 51 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 2,700 கோடி ஒரு ஆண்டு ஒன்று 10 மாசத்துக்கு வருது. ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2,700 கோடி வருது. இப்ப மாசத்துக்கு 50 கோடி தான் தேவைப்படுது. அப்ப 500 கோடியிலே 30,000 சம்பளத்துக்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது அப்ப 2,700 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது இருக்கு. எதுக்கு, எதற்காக? அதுல 1000 கோடி உனக்கு கமிஷன், அவனுக்கு கமிஷன், அந்த முதலாளிக்கு கமிஷன். இந்த ராம்கிங்கிற நிறுவனம் அவன் இந்த குப்பை எழுறவனுக்கு பிறந்தவனா இல்ல ரொம்ப நாளா எங்க சித்தப்ப சேர்த்து வச்சு விட்டான்னு பிறந்தவனா? நீ யாரா முதல்ல? நீ யாரு? நீ ஏண்டா குப்பை எழுறது கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய, கக்கூஸ்ல கூட வாடா. ஐயோ ஐயோ, அதான் நான் சொன்னல, இவங்க கவர்மெண்ட் கிடையாதுரா, கமிஷன் மண்டி. இவங்க கமிஷன். நீங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இவர் நம்ம வந்து முதலமைச்சர்னு சொல்லாத. அந்த முதலமைச்சருங்கிற பேர் இது வந்து அண்ணாதுரைக்கு சொல்லப்பட்டிருக்கு, பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு, தாத்தா ஓமந்தூர் ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க. அது வந்து மறுபடியும் முதலமைச்சர்னு சொல்லாத. நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா, சாராய ஆலை அதிபரை தேர்வு பண்ணி உட்கார வச்சிருக்க.